ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாம்சங்கில் வந்து S20 FEன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல். ஸோ இந்த 5G மொபைல் தான் வந்து இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000, அதாவது 15,000 ரூபா தராப்புல. மொபைல் தெளிவாக தான் இருக்குது. ஒரு புது மொபைல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாக கண்டிஷனாக செகண்ட்ஸ் தான் இருந்தாலும் தெளிவாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். பஸ் நான் வீடியோவில் காமிக்கிறதே அதுக்காக தான், சரியா? அதனால தான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸோ இது வந்து 8-128 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒன்லி பாக்ஸ் தான், பாக்ஸ் மொபைல் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்லிடுறேன், 15,500. 15,500 இல்லை 15,000 தரேன், 15,000 ரூபாய்க்கே தரேன். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். எவ்வளோன்னு கேட்டு வந்து வாங்கி கொடுத்துறான். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ மாடல். விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், விவோவில் வந்து நம்மளே ஒன்று போட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது 8,500 அப்புறம் 8,500 இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல், ஆனால் இது வந்து வேறு மாடலு. இது வந்து கம்மியான ரேட் உள்ள மாடலு. இதில் பேக் டோர் வேறு உடஞ்சிருக்கு, அதனால தான் இதை 8,500 தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய மாடல். இது விவோவில் Y56. நான் இது காம்போ சேஞ்ச் பண்ண மாடல். இது காம்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதனால தான் கம்மியாக தரான் போல இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து Y56, இது Y36. ஸோ இது வந்து 5G மொபைலு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,800, அதாவது 12,800. 5G மொபைல் இது. விவோவில் Y56, 8GB ரேமு, 128. நம்ம ஜிபி ரேமுக்கு தான் வந்து விலை கூட, சரியா? ஜிபி வந்து அதிகமாக இருக்கனால தான் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விவோ Y56 5G மொபைலு 8-128. இதோட ப்ரைஸ் வந்து 12,800, 12,800. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீழே உள்ளது 15,000 S20 FE. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே Y36, ஆனால் 5G கிடையாது. இது வந்து ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் 8-128 தான், ஆனால் 4G மொபைல் தான் இது. ரெண்டாவது பேக் டோர் வேறு உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே சேஞ்ச் தானே. ஒரு நிமிஷம், எனக்கு தெரியல சேஞ்சுடா. நல்ல ஒரிஜினல் டிஸ்பிளே தான் பாரு. ஸோ இது ஒரிஜினல் டிஸ்பிளே தான், அது பார்க்க அப்படி தான் இருக்கும். அது இப்போ அதோட இதே அப்படி தான் இருக்குன்றப்பல. மற்றபடி இந்த டிஸ்பிளேக்கு இந்த டிஸ்பிளேக்கு கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா குவாலிட்டி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் தருது. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ளூ கலராக, இது பிரைட்னஸ் செம்மையாக இருக்குது. ஒருவேளை பிரைட்னஸ் ஃபுல்லாக்குனா நல்லா வருமா தெரியல. ஆமாம், பிரைட்னஸ் ஃபுல்லாக்குனா கரெக்டாக தான் இருக்குது. ஆமாம், ஆக மொத்தம் இது ஒரிஜினல் டிஸ்பிளே தான். டிஸ்பிளேலாம் எதுவும் மாற்றலை, ஒரிஜினலாக அது கூட இருக்கிற டிஸ்பிளேயோட இது தான். இதோட ப்ரைஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி 8,500 தரோம். இது வந்து 12,800 தரோம். ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா ரெண்டையுமே சேர்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா Note 10 Plus. இது சாம்சங் Note 10 Plus. இதோட மொபைல் வந்து எங்கே இருக்குது பாருங்க, 16,500. ஸோ 16,500. இது கொஞ்சம் தொடவை, அந்த கண்ணாடியை தொட துணி இருக்குல்ல. சாம்சங் கேலக்ஸி Note 10 Plus 2 இருக்கு, 3 இருக்குங்க. இது ஒரு ஏழுங்களா? இது ஒன்று பார்த்தேன், இந்த இருக்கு. இது வந்து கண்ணாடி உடஞ்சது, 10,500. அப்புறம் இதே கலரில் ஒன்று பார்த்தேன் நான், இந்த இருக்கு. ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா Note 10 Plus தான். என்ன இதில் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Note 10 Plus 8 இல்லை 12 256 GB. ஏன்னா முழுக்க நம்ம சொல்கிறத வச்சு தான் வாங்குறீங்க, அதனால தான் தெளிவாக சொல்லிடுறது, சரியா? சாம்சங் கேலக்ஸி Note 10 Plus
சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ்ஸு 12 GB ரேமு 256 GB இன்பில்டு. சரியா, இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,500 அதாவது 16,500. கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கேமராலாம் செம்ம தெளிவாக இருக்குது பஸ். இதில் கேமராலாம் எந்த இஷ்யூமே கிடையாது. ரெண்டாவது நாங்கள் இந்த லைட் இருக்கனால உங்களுக்கு வந்து கிளார் அடிக்க மாதிரி இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ செம்ம தெளிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் திரும்ப சொல்கிறேன், 16,500, 16,500. அதே மாதிரி இன்னொரு மொபைல் இருக்குது பாருங்கள், இது வந்து 18,500. ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இது நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கினது, இது வந்து கடையில் வாங்கினது. சார்ஜ் இல்லையே, கொஞ்சம் இது சார்ஜ் போட்டு வாசி. சார்ஜ் போடு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து நோட் 10 ப்ளஸ்ஸு 10,500 போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் 10,300 கூட தரேன். 10,300, ஏன்னா காசு ஆக்கணும்ல, அதுக்கு தான். இதோட ஆன் ஆஃப் பட்டன் எங்கே இருக்குது? சரி, ஓகே. இது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் காமிச்சாச்சு, 12,256 தான். ஸோ கிளாஸ் உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் இருக்குது. இதோட விலை வந்து 10,300. இப்போ 200 குறைச்சிட்டேன், 10,300 தரேன். சரியா, சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு வரதா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். சரியா, ஏன்னா நான் அவர் அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. அவர் ஒரு மொபைல் வச்சுருக்காரு. ஸோ அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஐடியா பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் இதே மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்களா? எடுத்துகிட்டு வாங்க, போட்டுருவோம். இப்போ காமிச்சிருவோம், அதையும் எடுத்துகிட்டு வாங்க. நான் பையனை அனுப்பி விடுவா. அவன் எங்கே போனாவன்? பார்சல். ஐயோ, இது இல்லைங்க, நான் இப்போ பேசி 10,000 அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அதான் வீடியோலேயே சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இது குறைச்சாச்சு ரேட்டு பேசிட்டு. இது வந்து எவ்வளோ தெரியுமா அப்போ பேசிடுவோம்? லேசர்னாச்சா என்னமோ சொல்லலாம். முதல்ல லேசர் சவுச்சா போ, லேசர் இல்லை லேசர்னாச்சா நாயா. சரியா, என்னப்பா ரெட்மி நோட் 8 வெறும் டப்பாவா? டப்பாவெல்லாம் தூக்கி அங்கிட்டு போட்டுருவேன். ரெடிஞ்சலாக இருக்கு. S23 அல்ட்ரா 5G மொபைல். 2 மொபைல் இருக்குது. ஒன்று வந்து அப்ராட் மொபைல், இன்னைக்கு கூட கேட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ரேட்டு தான். துபாய் மொபைல். இது 68,000 இந்த மொபைல் கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கலாம். 68,000 தாராளமாக வாங்கலாம். நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்படியா? 68,000 512 GB. இது எல்லாமே வீடியோ போடுறதா? இங்கே தூக்கி வை. ஏன்னா இங்கே இருந்தால் தான் ஞாபகம் வரும். இங்கே இருந்தால் சுத்தமாக ஞாபகம் வரும். இருக்கு. சுத்தமாக ஜாமா இருக்கு, வியாபாரம் தான் இல்லை. இன்னொரு S23 அல்ட்ரா, அதையும் எடுத்து வச்சுறேன். எங்கே இருக்குது? எங்கப்பா இருக்கு S23 அல்ட்ரா? ஒன்று பிளாக் கலர் மேலே இருக்கு பாரு, மஞ்சள் கலர் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கல. ரைட், ஓகே. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 60,000 உங்களுக்கு கொடுக்குறோன்னா, அதுவும் 8 மாதம் வாரண்டியோடு கொடுக்குறோன்னா, 12 GB ரேமு 256 GB. ஸோ கிராச்சஸ் இருக்குது. கிராச்சஸ் இல்லைன்னா இதை வந்து அப்படி கண்ணு திறந்து திறக்கிற மூடுறக்குள்ளே இந்த மொபைல் விற்றுரும். சரியா, 12 GB ரேம் 256, 8 மாதம் வாரண்டி இருக்குது, பாக்ஸ் இருக்குது. ஸோ இது 2 தான் இப்போதைக்கு S23 அல்ட்ராலாம் இருக்குது என்கிட்ட. மற்ற 4 ஃபோன் போட்டால் 2 வித்துருச்சு. இப்போ இது 2 மாட்டிக்கிச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது போயிடும், எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே கிடையாது. அது வந்து லேசனாஜா நாயா. சரியா, மாற்றிடக்கூடாது. லேசனாஜா நாயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆமாம் ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா வந்து சாரி சாம்சங் கேலக்ஸி S23 இல்லை அதான் இதில் பார்த்துருவாங்க கஸ்டமர். நான் மாற்றி சொன்னால் கூட இதில் பார்ப்பாங்களா? சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 5G மொபைல், 12 GB ரேமு 256 GB.
ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் 47,500 தான். இதுவும் அதே வேலை தான் போட்டோம். இது வந்து கலர் வேற, சரியா? அதே ரேட்டு தான் இதுவும். ஸோ இதுவும் வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. 47,500 தரேன். வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. ஸோ S22 அல்ட்ராவில் ஒன்று வந்து நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், நானே சொல்லிட்டேன். S23 அல்ட்ரா அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரா தான், 47,500 தான். ஸோ மொபைல் நல்லா தான் இருக்குது, பார்த்துக்கங்க. பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11 ரொம்ப விருப்பம், அதாவது 11R ஒன் ப்ளஸில் வந்து 11R பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ பேக் டோர் உடஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க. இதை நம்ம பிரித்து காமிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் கன்ஃபார்ம்னா பிரித்து பார்த்துடலாம். ஸோ அதனால ஒரு அப்ரூவல் இது வந்து வேணும்னா நீங்கள் பிரிச்சுக்கலாம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா சொன்னார்? நஷ்டம் கொஞ்சமா ஆசிப் எவ்வளோ சொன்னாப்ல? 12,256 தானே? 27,500 நம்ம விளம்பரத்து போடுற ரேட்டா? ஸோ ஓகே, 27,500. 12 GB RAM, 250, 12 கிடையாது, 16 GB. இது 16 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜ், சரிங்களா? ஸ்டோரேஜ். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்லிடுறேன், பேக் டோர் உடஞ்சிருக்கு, அதனால தான் வந்து நாங்கள் கம்மியாக தரோம். ஏன் தரோம்னா இது வந்து 27,500 இது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வந்து 40 ரூபா 42 ரூபா விற்கிற போனது. பாக்ஸ்லாம் இருந்தால் 40 ரூபா 42 ரூபா போகும். 11R இது. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ கொடுக்குறோன்னா 12,256, 27,500 ஓப்போ ரெனோ 10 நாள் 15 நாள் ஆன பீஸு. ஓப்போ ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் 5G மொபைலு. ஸோ பாக்ஸோடு இருக்குது. இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டாச்சு, தனி வீடியோ போட்டாச்சு, சிங்கிள் வீடியோ போட்டாச்சு, ஸ்டார்ட் வீடியோ போட்டாச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே போட்டாச்சு. இது இந்த இருக்கு பாருங்க. இது வாரண்டி பில்லு இருக்குமே, இதுக்கு பில்லு இருக்குல்ல. ஓப்போ ரெனோ 10 ப்ரோ இருக்கு. சரி, பில்லு இது உள்ள இருக்கா பாரு, பில்லு. பில்லு இருந்துச்சா? சரி பார்த்துக்கலாம். ஓப்போ ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 34,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வாங்கலாம் பஸ். ஆனால் உங்களுக்கு 56,000 ரூபா இருக்குது ஆன்லைனில். இப்போ ஓப்போ ரெனோ 10 11 கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 11 ப்ரோ ப்ளஸ் கூட வந்துருச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். 34,000 ரூபா இதோட விலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோப்பா? 14 போட்டிருக்கானா 19 போட்டிருக்கானா? 19ஆ? S21 5G 19,000 ரூபா. S21 5G இது 19,000 ரூபா. 8256 இருக்கு பாருங்க. இதில் பார்த்தா 8256 ஒன் சாம்சங்கில் S21 5G மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸும் நல்ல ரேட்டு தான். ஆனால் வந்து கொஞ்சம் கடலாம் டேமேஜ் இருக்க தான் சரி. செகண்ட்ஸ்னால் அந்த செகண்ட்ஸ்க்கு உண்டான எல்லாமே இருக்குது இதில், அறிகுறிகள்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். ஸோ இதோட விலை வந்து திரும்பவும் சொல்கிறேன், 19,000 ரூபா தானே? 19,000. ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். 19,000. அடுத்தது ஒன் ப்ளஸ் 11 2 இருக்குப்பா. இப்போ இவன் வரும், அவன் பேர் என்ன? இப்போ 2 ஃபோன் இருக்கு. கொஞ்சம் கேட்டுரு, அது இது என்ன விலைன்னு. ஒன்று 23,000 ரூபா சொல்லியிருக்கான், 128. பில்லு பாக்ஸ் இருக்கு. பில்லு என்ன வருஷத்துல பில்லு இருக்கு பாரு. வாரண்டி முடிஞ்சிருக்கு. வருஷம் மட்டும் சொல்ல, ஏன்னா இதெல்லாம் 3 வருஷம் மாடல் தான். இல்லைன்னு என்ன இயர்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். மொபைல் நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு, செம நீட்டா இருக்கு. 2 டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா 128. 11 இது 11 வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ இன்னொரு 11 கூட இருக்கு, அதையும் காமிச்சிடறோம். மொத்தம் 3-4 11 இருக்கு. சில பேர் 11 கேட்டுட்டே இருப்பாங்க, அப்போ இருக்காது ஜாமா. இப்போ 11 வந்து கிடக்கு, 11 யாரும் கேட்கல. ஒன் ப்ளஸ் 11 128. பேட்டரியை செக் பண்ணிக்கிட்டு இருப்போம், இருங்க. 91%. 91% ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க்கிங்க.
2021 3ஆம் மாதம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பில் இருக்குது, சார்ஜர் இருக்குது. சரியா? 23,000 ரூபா இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு மொபைல் வச்சுருக்காப்ல, இதுக்குள்ளே மாறிடுறப்போ. அது கொஞ்சம் பாரு. சார்ஜ் இல்லை பாரு, ஒரு நிமிஷம் இதை சார்ஜ் போடுவோமா? சார்ஜ் போடுவா, இது என்னாச்சா என்ன இதுன்னு தெரிஞ்சுப்பேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா OnePlus 11, இது கிரீன் கலரு மொபைல் மேல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 128, 16,500 ரூபா, அதாவது 16,500. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷனு. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. பேட்ரி தான் சர்வீஸ் காட்டுது. சர்வீஸ்னால் 75 கீழே போயிட்டாலே உங்களுக்கு வந்து இது 75% இருக்குது, 75% இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூஸ்ட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நான் நிறைய வாட்டி நம்ம வீடியோலேயே சொல்லியாச்சு, பூஸ்ட் பண்ணுறாங்க ஐஃபோன்லாம் அப்படின்னு. வியாபாரி பூஸ்ட் பண்ணுவாங்க, கஸ்டமர் பண்ண வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து கஸ்டமரோட இது. ஸோ அதனால வந்து ரியலாக அது என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து விற்கிறாங்க. 75% எக்ஸ்சேஞ்சு போட்டு வேறு ஃபோன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோக்கு கொடுக்குறோன்னா உங்களுக்கு வந்து 16,500 ரூபா, 16,500 தானே, 16,500 16,500. ஸோ நல்ல ரேட்டு தான், நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வாங்கினாமா வேணாமான்னு. பாக்ஸ் இருக்கு, சார்ஜர் கிடையாது. இது வந்து நேற்று போட்டது தான், எதுவுமே எல்லாமே நேற்று போட்டது தான், நான் இல்லைன்னு சொல்ல. OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா 13 Pro 47,000 போட்டிருக்காங்க. இந்த இது அன்னோன் பார்ட் காட்டுது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் பார்ட் காட்டுது. 256 GB. அன்னோன் பார்ட் இங்கே பாருங்க, இதுலேயே வந்துடும். கேமரா மட்டும்தான் 256 GB. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. மொபைலில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி 87 இருக்கு. ஸோ இதோட விலை வந்து 47,000 ரூபா. பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க, இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. நல்ல ரேட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பக்கம் வைக்கும். அடுத்தது OnePlus 11 Pro. OnePlus 11 Pro. அது ஒருத்தர் காசு போட்டாருப்பா, காசு போட்டாரு. OnePlus இப்போ போட்டோமா, அதான் பேக்ரவுண்டா. OnePlus 11 Pro. OnePlus 11 Pro என்ன ஜிபி இது? 64 GB, 26,500. விலை அதிகமாக இருக்கலாம், கூட இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், குறைச்சிருக்கலாம், எங்களுக்கே தெரியாது. நீங்கள் எல்லாம் முடிவு எடுக்கிறீங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வீடியோ போடுறதோடு சரி. 95%. ஸோ 95% பேட்டரி ஹெல்த்து, 64 GB, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. 26,500. ஸோ எதுவுமே மாற்றலை கொள்ளலை, சர்வீஸ் போகாத ஒரு நல்ல ஒரு கண்ணியமான மொபைல் தான் இது. Nothing 2 இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாங்க. Nothing 2 வந்து 28,000 ரூபாய்க்கு வாய்ப்பே கிடையாது. இது நம்ம திரும்பவும் இதை ஓப்பன் பண்ணி காட்டுவோமா, தேவையில்லையா? ஏற்கனவே போட்டது தான். Nothing 2 ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் வேணா 2 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்க, தனி வீடியோ பாருங்க, அதில் பார்த்தாலே தெரியும். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் இழுத்துட்டு போகக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். 28,000 ரூபா Nothing 2 நல்லா இருக்கு, பாக்ஸோட இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல இது சாம்சங்கில் A71 நினைக்கிறேன், A51. ஸோ ஒரிஜினல் டிஸ்பிளே இது. A51 எவ்வளோ ரேட் போட்டிருக்கு? 7,000 ரூபா, 7,000 ருபீஸு. இந்த ரியல்மியில் 7,500 பாக்ஸோட இருக்கு.
சரியா? ரியல்மி ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ கிம்போ எதுவும் மாற்றலை, பாப்அப் கேமரா மாடலு. ஸோ கேமராவுக்காகவே இது வாங்கலாம் பஸ். இது ஏற்கனவே நம்ம போட்டது தான், 7500 போட்டிருக்கோம். உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்தால் வாங்கிடுங்க. நல்ல உண்மையிலே நல்ல கண்டிஷனான ஒரு தரமான மொபைல் தான் இது. அடுத்ததா ஒன் பிளஸ் நாடு 2. இது என்ன மாடலு? நாடு 2 நாடு CE 2 தெரில. ஆனால் நல்ல மொபைலுங்க. இதுங்கெல்லாம் வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு, அதனால தான் மேலே உள்ள ஒரே ஒரு கிராக் தான். டிஸ்பிளேலாம் பக்கா ஒரிஜினல் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. கேமரா எல்லாமே பக்கா. விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 128 ஒன் பிளஸ் நாடு CE, ஒன் பிளஸ் நாடு CE 5G மொபைலு, 8GB ரேம், 128. டிஸ்பிளேல நடுவில் கிளாஸ் புரோக்கனு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 7500 ரொம்ப கம்மிங்க. இது 128 5G மொபைலு 7500 யார் தராங்க? 5Gனாலே 10,000 மேலே தானேங்க. 5Gன்னு தானேங்க எல்லாம் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தரமான மொபைல். இது நோட் 9. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் 20,000 கொடுத்து வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா சாம்சங் கேலக்ஸி நோட் 9 1,00,000 போனால் வந்தது இது ஆரம்பத்தில். நோட் 9 நாங்கள் கொடுக்குற விலை 11,000, 11,000 தரோம். 8,128. இது 8,128 8,1 என்னதுன்னு பார்ப்போம். 6,128 பஸ். ஆனால் நல்ல தரமாக இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் மொபைலு. ஸோ இதோட விலை வந்து திரும்பவும் சொல்கிறேன் 11,000. ஒன் பிளஸ் 7லேயே வந்து 2 இருக்குது, ரெண்டுமே வந்து 7,800 தான் போட்டிருக்கோம். ஒன் பிளஸ் 7 7,800, நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒரிஜினல் டிஸ்பிளே தான், காம்போ எதுவும் மாற்றலை. ஸோ தரமான ஒரு மொபைல் தான் இது. 7,800. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒரே ஜிபி தான், 8,128. சரிங்க, பார்த்துருவோம். ஆமாம், 8,128 ஸ்னாப் ட்ராகன் 845. ஸோ இதோட விலை வந்து திரும்ப சொல்கிறேன் 7,800. அடுத்ததாக ஒன் ப்ளஸ் நாடு தான் வந்து ஒன் ப்ளஸ் இது 7 ப்ரோ தான் வந்து கிளாஸ் புரோக்கனாக இருக்குது, பிளாக் டாட் இருக்குது, பாப்அப் கேமரா மாடலு. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000, 10,000 ருபீஸ். இப்போ ஒன்று போட்டோம், அது வித்துருச்சுல. அது ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ. இங்க அது ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ இப்போ ஒன்று போட்டோமே, ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ மேலே இருக்கா? ரைட். அது இப்போ தான் போட்டோம், அது வித்துருச்சு. ஒருத்தர் 5,000 அட்வான்ஸ் போட்டாப்ல. இது ரேட் என்னன்னு கேட்டியாடா? நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டு. விலையே வரலையாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் நோட் 10 ப்ளஸ். இது நோட் 10 ப்ளஸ்ஸா S10 ப்ளஸ்? ஆமாம், S10 ப்ளஸ். இதுக்கு விலை பேக் டோர் உடஞ்சிருக்கு, விலை வராமல் இருக்கனால எங்களால் விலை சொல்ல முடியல. இது வந்து சாம்சங்கில் வந்து S21 ப்ளஸ். இது சாம்சங் S21 ப்ளஸ்ஸு 17,500 நம்ம நிறையா போட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் X. இது 14,500, 256 ஜிபி இது. ஸோ அதனால இதோட விலை 14,500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 11 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல், 9 ப்ரோவா 11 ப்ரோவா தெரியல, இருங்க. இது என்ன மாடல்டா? இது ரியல்மி 9 ப்ரோவா? ரியல்மி 9 ப்ரோ. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 11,000. 5G மொபைலுங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா S10 சாம்சங்கில் வந்து S10e. ஸோ ரொம்ப குட்டியாக ஐஃபோன் மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது, எல்லோ இஷ்யூ இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா இது? ஏப்பா இது எவ்வளோ குறைச்சா போயா? இது 7,500 போட்டா. ஆமாம், 7,500 இது. 8,128 சின்ன சைஸ் இது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு 2. இது ஒன் ப்ளஸ் நாடு 10,800. கேமரா வந்து இதில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, நம்ம அது சொல்ல மறந்துட்டோம். இதில் கேமரா என்னப்பா இஷ்யூ 10,800 ஒன் ப்ளஸ் நாடு 2ல்? இது வந்து ஃப்ரண்ட் கேமரா வேலை செய்யாது, ஃப்ரண்ட் கேமரா மட்டும் வேலை செய்யாது, ஃப்ரண்ட் கேமரா வேலை செய்யாது, அதனால தான் 10,800.
எனக்கு ரொம்ப டவுட், ஏன்னா இது அசால்ட்டாக விற்குமே அப்படின்னு பார்த்தேன். ஸோ அடுத்ததாக வந்து இது வந்து 2000 ரூபா போட்டோமா 1500 ரூபாய்க்கு தரான். இது என்ன மாடல் தெரியுமா? மேலே இல்லை டெம்பர் கிளாஸ் பிச்சுக்கலாம், விற்க முடியுமா? 1500 ரூபா, 2000 ரூபா போட்டோம், 1500 ரூபாய்க்கு தரேன். சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாடல் தான். இதோட விலை வந்து எப்படி, என்ன ஜிபி இருக்கும் இது? 2 GB இருக்குமா? 2 GB 16 GB இருக்கும். ஒரிஜினல் சார்ஜர் இருக்கு, 1500 ரூபாய்க்கு தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப், இது உள்ளே உள்ள டிஸ்பிளே காலி, மேலே உள்ள டிஸ்பிளே தான் ஒர்க்கிங். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா விலை வரலையா? ஐயோ, விலை நான் பாட்டு சொல்லியிருப்பேன். விலை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கேளுங்க. ஏன்னா இதில் உள்ள ஒரு டிஸ்பிளே சுத்தமாக ஒர்க் ஆகல. கொஞ்சம் காட்டுவேன், அதை ஓப்பன் பண்ணி காட்டுவேன். உள்ள டிஸ்பிளே சுத்தமாக வரலன்னு சொல்லிட்டாப்ல. பாருங்க, அடுத்ததான் நம்ம இதுக்கு போயிடுவோம். ஐபோன் 12 இது 64 GB, பேக் டோர் மாற்றிருக்கு, 25,500 ரூபா. இது OnePlus 11. எது சூப்பரா இருக்கு, 1500 ரூபாய்க்கு வாங்கலாம் தாராளமா. மாத்தினோன்னு கலக்கெல்லாம் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சரி, இதுக்கு ரேட் நீங்க நிர்ணயம் பண்ணுங்களா பாப்போம். இது நீங்க இவ்வளவு எனக்கு கொடுங்களேன், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேளுங்க, நான் கொடுத்துறேன். அதுக்குள்ள அந்த கஸ்டமர் வந்து கேட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம நீங்க கேட்குற விலைக்கே கேட்டு வாங்கி வச்சிடறேன். அப்படி இல்லைன்னா நான் ஒரு ரேட் சொல்லுவாப்ல, அதை நம்ம வீடியோவில் மறுபடியும் போடுவோம். மற்றபடி இது வாங்கலாம், இது எவ்வளோ கொடுத்து வேணாலும் வாங்கலாம். ஏன்னா இப்போதைக்கு இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய மொபைல். இது என்னது? ஃபோல்டு 3-ஆ? ஃபோல்டு 2 ஜிபி வந்து 12 எல்லாரும் ராயலாக இருக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு மொபைலை வாங்கி வச்சுக்கணும் கையில். ஒரு மாதிரியாக பார்க்குறவங்களாம் பார்ப்பான், போகிற வரவங்களாம் ஒரு மாதிரியாக பார்ப்பான், என்னடா இப்படி ஒரு ஃபோன் வச்சுருக்காருன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆரில் 2 மாடல் 2 பீஸ் இருக்கு. எக்ஸ்ஆர், ஐபோன் எக்ஸ்ஆர். இது 15,000 ரூபா, 128 GB. இது வந்து 64 GB, 12,000 ரூபா. அடுத்ததாக போக்கோ X5 ப்ரோ வந்து 14,300 ரூபா, 5G மொபைலு, 6 128. அடுத்தது வந்து OnePlus 11 தான், அதுவும் 16,500 ரூபா. அது என்ன 64 GB, அது 64 GB அவ்வளோ ரேட்டு. இது ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பீஸ் இருக்குது, 3மே வந்து 8,000 ரூபா தான். நடுவில் இருக்கிறது எக்ஸ், அது 8,500 ரூபா. அது இது வாங்கலாம் பஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V23 ப்ரோ, 13,000 ரூபா போட்டிருக்கோம். விவோ V23 ப்ரோ, கோல்டு கலரு, பேக் டோர் உடஞ்சிருக்கு, 8 128. ஸோ 12,500 ரூபா. 12,500 ரூபா தானே இது? 12,500 ரூபாயே தரோம், ஏன்னா ஒரு கஸ்டமர். இது வந்து சாம்சங்கில் என்ன மாடல்? இது சாம்சங் வந்து 10,000 போட்டிருக்கோம் ரேட்டு. A14 எவ்வளோ? 10,000 ரூபாயா? ஓகே, 10,000 ரூபா. இது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஐபோன் 6s ப்ளஸ் வந்து அது நம்ம எவ்வளோ போட்டோம்னா, எவ்வளோ போட்டிருக்கோம் இப்போ? 3,800 ரூபா. OnePlus 7 ப்ரோ இப்போ தான் போட்டேன், அது 5,000 ரூபா அட்வான்ஸ் இருந்துச்சு. 7,500 ரூபா போட்டோம். 5,000 ரூபா, ஆமாம் 5,000 ரூபா அட்வான்ஸ் இருந்துச்சு, ஒன்றா 2,500 ரூபா போடணும். சாம்சங் ஜெட் ஃப்ளிப்பு 39,500 ரூபா. IQ19 ஒரு மொபைலு, பேக் டோர்லாம் உடஞ்சிருக்கு, 19,000 ரூபா. அப்புறம் அது S21 ப்ளஸ், அது இதுக்குள்ள பாக்ஸ் தான், வெறும் பாக்ஸு. அது OnePlus 7 ப்ரோக்குள்ள பாக்ஸு, ஃப்ளிப்பு 3, அது அந்த 3,500 ரூபா போட்டேன், அது அவ்வளோதான். அப்புறம் இந்த லேப்டாப் 2 விற்காம தான் இருக்குது. இங்கே ஒரு ஐபோன் இந்த இருக்கு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான இது வாட்ச், ஒரிஜினல். எவ்வளோ தெரியுமா? 40 எவ்வளோ பார்த்தோம்னா இது ப்ரோ அல்ட்ரா 53,000 ரூபா. இன்னும் ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு இன்னும். ஸோ இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் அடுத்து நைட்டு ஷார்ட் வீடியோ போட முடியுமான்னு தெரியல, பார்க்குறேன். முடிஞ்சால் போடுறேன். இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுட்டோம், ஏன்னா சும்மா ஃப்ரீயாக இருந்தோம், அதனால் போட்டோம்.